வணக்கம். நான் இன்னைக்கு வந்திருக்கிறது கல்லாத்தல் பகரின் சைட் மியூசியத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த மியூசியத்து உள்ளே போகிறேன். இந்த மியூசியத்தில் எப்படியெல்லாம் இருக்குது, இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதோட ஹிஸ்டரின்னு சொல்கிறேன். இது வந்து ரிசப்ஷனு. இங்கே போய் தான் டிக்கெட் வாங்க போகிறேன். டிக்கெட் வந்து 2 தினார் 200 பில்ஸு சொன்னாங்க. அதை கார்டில் தான் பே பண்ண முடியும். இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைடு வந்துட்டு யுனெஸ்கோ சர்டிஃபிகேட்லாம் இங்கே கிடச்சிருக்குது. அதாவது 2007 கிடச்சிருக்குது. இதுதான் யுனெஸ்கோ சர்டிஃபிகேட். இது இங்கே ரிசப்ஷனாக வச்சுருக்குறாங்க. நான் பே பண்ணிட்டேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்தோட வரலாறுலாம் இங்கே வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. இங்கே என்ன பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இது எங்கெல்லாம் டிஸ்பிளே வச்சுருக்கு, அது என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஏரியாவிலலாம் எழுதியிருக்காங்க. அது இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்குது, அரபிலையும் எழுதியிருக்குது. ஒரு மியூசியங்கிறது வந்துட்டு ஒரு பொக்கிஷங்க. அதுதான் இந்த ஒரு மியூசியம். கல்லாத்து பகரின் மெமரி ஆஃப் த ஐலாண்ட் சொல்லிட்டு எழுதியிருக்குது. அதாவது இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு மேப்பு. இது இந்த மேப்பில் வந்துட்டு இங்கே எப்படி இருக்குது, இதில் என்னெல்லாம் இருந்திருக்கு, இந்த கோட்டையில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இது பக்கத்தில் தான் பகரின் போர்ட்டு கோட்டை இருக்குது. நான் இப்போ வந்துட்டு இது வந்து 2 ஃப்ளோராக இது பண்ணியிருக்காங்க. நான் இப்போ கீழே போகிறேன். கீழே போய்ட்டு கீழே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியில் இல்லை மேலே போகலாம். இந்த இடத்துல இருக்கிற பானைகள்லாம் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு மனிதனை அடக்கம் செய்தது தாங்க. இது வந்துட்டு இங்கே வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், பானை மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் ஆளுகளை வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க இல்லையா, மனிதனை வந்துட்டு ரொம்ப உயரமாக இருப்பா, வயசாக வயசாக கூனி குறுகி சிறுத்து சின்னமாக வந்துடும், அதுக்கு பிறகு அது ஒரு மண்பாண்டத்துக்குள்ளே வச்சு அதை அடக்கம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. அதோட பாருங்கள், அந்த இடத்துல டீட்டெயிலும் எழுதியிருக்கிறாங்க. இந்த மண்பாத்திரங்கள் தான் அதோட சான்றுகள். இந்த கல் என்னென்னா, அந்த காலத்தில் வீடெல்லாம் கட்டும்போது இல்லை கோட்டையெல்லாம் கட்டும்போது கடலுக்குள்ளே இருந்துட்டு பாறைகளை உடைச்சிட்டு வந்து, பவள பாறைகளை உடைச்சிட்டு வந்து அதை செதுக்கி அதை வந்துட்டு கட்டடம் கட்டியிருப்பாங்க. அதாவது சுண்ணாம்பு, பவளப்பாசி, கடல் பாசி இதுகளை வச்சு தான் அந்த பாறைகளெல்லாம் சேர்த்து ஒரு பில்டிங்காக கட்டியிருக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இது வந்து கடல் பாறை, அதை உடைச்சி தான் அந்த பில்டிங் கட்டினது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அரக்கு முத்திரைகள், அது மாதிரி அந்த காலத்தில் விதவிதமான முத்திரைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் அந்த பானை வந்து அரக்கு சீல் வச்சது மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களோட முத்திரைகள், எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அது பக்கத்துலேயே போர்டு இருக்குது, எந்த காலகட்டத்தில் அது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் அது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண சுடுமண் பாத்திரங்கள், அந்த ஆதி காலத்து மனிதர்கள் 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி டில்மன் கல்ச்சரில் அந்த மனிதர்கள் யூஸ் பண்ண ஒரு மெட்டீரியல்ஸ் தான் இதெல்லாம். நான் சொன்னேன்ல மனிதர்களை அடக்கம் பண்ணதுன்னு, அது அந்த பாருங்கள் அடக்கம் பண்ணது, அதோட எச்சங்க தான் அந்த எலும்பு, அந்த மண்டை ஓடெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் நம்ம வந்துட்டு அடக்கம் பண்ணாங்க இல்லையா, அதோட எச்சங்கள் தான் அது. இது வந்துட்டு ஆலியில், சாரில், அம்மா டவுன்லலாம் இது கிடச்சிருக்குது. இப்போ வந்துட்டு பஹ்ரைன் மியூசியத்துலேயும் இந்த ஃபியூரியல் மவுண்ட்ஸு அங்கே கிடைச்ச பொருளெல்லாம் மியூசியத்துலேயும் வச்சுருக்கிறாங்க. அதோட சாம்பிளா இந்த கல்லாத்தல் பஹ்ரைன் மியூசியத்துலேயும் இங்கே வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு பஹ்ரைன் போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல டீட்டெயிலாம் எழுதியிருக்கிறாங்க.
இதுக்கு பக்கத்தில் உள்ள கோட்டையோட வரைபடம்லாம் வச்சுருக்குறாங்க. இது பக்கத்தில் தான் இருக்குது. அந்த கோட்டை வந்துட்டு இன்னும் அழியலை. நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்க முடியும். அதோட ஃபுல் டீட்டெயில் தான் இது பாருங்கள். நான் இந்த மியூசியத்தை வந்துட்டு சுற்றி காமிச்சிருக்கிறேன். இதோட வரலாறுன்னு சொல்லியிருக்கிறேன். 2007 தான் யுனெஸ்கோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.